கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு. கடும் வெயில் மற்றும் தேர்தல் முடிவுகள் காரணமாக ஜூன் 2ஆம் வாரம் திறக்கப்படும் என தகவல். மணல் குவாரி முறைகேடு தொடர்பான விசாரணைக்காக திருச்சி, கரூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜர். சென்னையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை கேள்வி. விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை தகுதி நீக்கம் செய்ய கோரும் மனு மீது 1 வாரத்தில் முடிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். $4 கோடி பணம் பறிமுதல் தொடர்பாக மே 2ஆம் தேதி காவல்துறை முன் ஆஜராக உள்ளதாக நயினா நாகேந்திரன் பேட்டி. தனக்கு தொடர்பில்லாத பணம் என மீண்டும் உறுதி. அது ஏன் பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. என்ன இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. திருச்சி, தஞ்சாவூர் ஏரியாவில் ரத்தனம் படத்தை வெளியிட விடாமல் கட்ட பஞ்சாயத்து என நடிகர் விஷால் குற்றச்சாட்டு. திரையரங்க உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் மீது புகார். கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். 2015 எம்எல்ஏவாக இருந்தபோது நடத்திய போராட்டத்தில் பொது சொத்தை சேதப்படுத்திய வழக்கின் விசாரணை ஜூன் 6ஆம் தேதி ஒத்திவைப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணைக்காக ஆஜரானார். அருணாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக நிலச்சரிவு. சீனா, இந்தியா இடையேயான சாலை துண்டிப்பு. காசாவுக்கு ஆதரவாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நீடிக்கும் போராட்டம். இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய கோரி முழக்கம். குடியாத்தத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தம். ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற பொதுமக்கள். உடல் பருமன் குறைப்பு சிகிச்சையால் உயிரிழந்த இளைஞர் குடும்பத்தை தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியம் உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார். தெலங்கானாவின் ஹைதராபாத் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதிய கார். தீப்பற்றி எரிந்ததில் 2 மரணம். தேர்தலை கருத்தில் கொண்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யவில்லை. உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு. 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வடமாநிலங்களில் இந்தியா கூட்டணியை ஆதரித்து முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பரப்புரை செய்ய வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு. ஸ்டாலினை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அடுத்த சந்திப்பு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி கனியோடு முதலமைச்சரை சந்திப்போம். டெல்லியில தேர்தல் நடக்கும் போது முதலமைச்சர் தான் பிரச்சாரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? டெல்லி வடமாநில இந்தியா கூட்டணி ஆதரிச்சு வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. குடியாத்தத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் சுமார் 10,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கிராமப்புறங்களில் சிலிண்டர் பயன்படுத்தாதவர்கள் மற்றும் 1 சிலிண்டர் மட்டும் பயன்படுத்துவோருக்கு 2 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. இது தற்போது படிப்படியாக 1/2 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் வழக்கம் போல் மண்ணெண்ணெயை வாங்குவதற்காக ரேஷன் கடைக்கு சென்றனர். ஆனால் அங்குள்ள ஊழியர்கள் மண்ணெண்ணெய் போதிய இருப்பு இல்லை என்று கூறினர். இதனால் பொதுமக்கள் 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் கூட கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். லிட்டர் எண்ணெய் இதுவரையும் கொடுத்துருந்தாங்க. டவுனில் எனக்கு 1 சிலிண்டர் தான் இருக்குது. இந்த எண்ணெய் 6 லிட்டர் கூட தமிழ் கொடுக்குறது டவுனில் இல்லைன்றாங்க. அது எப்படி போகிறது? ஜான வேஸ்ட்டாக நிற்கிறோம். ஏதாவது ஒரு முடிவு பண்ண வேண்டியது. இப்படி இருந்தால் எப்படி சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே 2-3 சொன்னாங்க, அறையும் போச்சு. இப்போ எண்ணெய் வாங்கினோம், அது கூட இல்லைன்றாங்க. சிலிண்டர்லாம் எனக்கு கிடையாது. என்ன கூட இல்லைன்னா
இதுகுறித்து குடியாத்தம் பகுதியில் உள்ள பொது விநியோக திட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது மண்ணெண்ணெய் பற்றாக்குறை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் அதன் விநியோகம் குறைந்துள்ளது என்று தெரிவித்தனர். இருந்தபோதும் கிராமப்புறங்களில் சிலிண்டர் பயன்படுத்தாதவர்களுக்கு மட்டும் 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழக்கம் போல் விநியோகிக்கப்படும் என்றும், நகர்ப்புறங்களில் அதுவும் கிடையாது எனவும் கூறினர். மேலும் மண்ணெண்ணெய் வழங்குவது மாநில அரசின் திட்டமில்லை என்றும் அது மத்திய அரசின் திட்டம் எனவும் தெரிவித்தனர். தற்போது மண்ணெண்ணெய் வழங்குவதை மத்திய அரசு குறைத்திருப்பதால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெயை மத்திய அரசு 2300 கிலோ லிட்டராக குறைத்திருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியாத்தத்தில் மண்ணெண்ணெய் வழங்காமல் பொது விநியோக பயனாளர்களுக்கு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் குடியாத்தத்தில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு என நியூஸ் 18 செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அமைச்சர் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெயை மத்திய அரசு 2300 லிட்டராக குறைத்திருக்கிறது என அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்திருக்கிறார். 2021 8500 கிலோ லிட்டர் வழங்கப்பட்ட நிலையில் 2022ஆம் ஆண்டில் 4500 லிட்டராக குறைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மணல் குவாரி முறைகேடு வழக்கில் திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட சிலர் கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும், மணல் ஒப்பந்த குவாரிகளில் கிடைத்த வருமானம் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள மணல் குவாரிகள், மணல் குவாரி ஒப்பந்ததாரர்களின் வீடுகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். தொடர்ந்து மணல் குவாரி முறைகேடு விவகாரத்தில் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், கரூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறையினர் சமன் அனுப்பினர். அதன் அடிப்படையில் திருச்சி ஆட்சியர் பிரதீப்குமார், தஞ்சாவூர் ஆட்சியர் தீபக் ஜேக்கப், அரியலூர் ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா, கரூர் ஆட்சியர் தங்கவேல், வேலூர் ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜராகினர். ஆனால் விசாரணை அதிகாரி நுங்கம்பாக்கம் குஷ்குமார் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருப்பது தெரியவந்ததால் 5 மாவட்ட ஆட்சியர்களும் அந்த அலுவலகத்திற்கு சென்றனர். அப்போது சட்டவிரோதமாக மணல் விற்பனை தொடர்பாக ஆட்சியர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தன்னை சிக்க வைக்க சூழ்ச்சி நடைபெறுவதாக பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 2ஆம் தேதி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷனில் 2ஆம் தேதி விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. முழுக்க அது டார்கெட் பண்ணப்பட்டது. இது அரசியல் சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். 200 கோடி ரூபாய் மேலே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சிருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அது தேர்தல் கமிஷன், அது வேற. ஆனால் ஏன் இப்படி இந்த 4 கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஏன் பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு